இந்த வீடியோவில் ஆல்ரெடி இந்த கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு, எஸ்எம்பிஎஸ்ஸு, டிவிடி டிரைவ் எல்லாமே அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ் எஸ்எஸ்டியோ இல்லை ஹார்ட் டிஸ்க்கோ நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். நம்ம வந்து எஸ்எஸ்டி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓஎஸ் வந்து அதில் போட போகிறோம். ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்டோரேஜுக்காக தனியாக வச்சுக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து பவரில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, பவர் கனெக்ட் பண்ணிட்டோம், பவர் கேபிள் கனெக்ட் பண்ணிட்டோம், விஜே கேபிள், கீபோர்டு, மவுஸ் இப்படி எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. சுவிட்சை ஆன் பண்ண வேண்டியது. ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து எஸ்எஸ்டி கனெக்ட் பண்ணலாம். அதனால் பயாஸ் மட்டும் வரும். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் நியூஸ் ப்ளஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். கம்ப்யூட்டர் சேல்ஸ் சர்வீஸ் அசசரிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டு இருக்கோம். கால் பண்ணுங்கள் 8489011547. வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர்ஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸும் கனெக்ட் பண்ணல. நம்மளுக்கு பயாஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, பயாஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பயாஸில் நம்ம சேட்டா போர்ட்டில் போய் பார்த்தாலும் நம்மளுக்கு எதுவுமே ஷோ ஆகாது. எல்லாமே எம்டியாக தான் காட்டும். ஏன்னா நம்ம எந்த ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ், அது ஹார்ட் டிஸ்காக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்டியாக இருந்தாலும் சரி, எதுவுமே நான் கனெக்ட் பண்ணல. ஓகேங்களா, அதனால் நம்மளுக்கு ஆன் பண்ணோடனே பயாஸ்குள்ளே தான் போகும். போர்டு ஷோ ஆகுதுங்கன்னா போர்டு ஷோ ஆகினோடனே நம்மளுக்கு பயாஸ்குள்ளே தான் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். கஸ்டமர் எப்படின்னா ஓஎஸ்க்காக வந்து எஸ்எஸ்டியும், ஸ்டோரேஜுக்காக ஹார்ட் டிஸ்க் வந்து தனியாகும். இதில் நம்ம போட போகிற எஸ்எஸ்டி பார்த்திங்கன்னா வேல்யூ டெக் பேசிஸ் 512 GB எஸ்எஸ்டி. இது 3 years வாரண்டி கொடுத்துட்றாங்க. இதோட ப்ரைஸும் இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். 3 years வாரண்டி. எம்ஆர்பி எவ்வளோ இருக்குது? 5000 போட்டிருக்காங்களா? 5000 இல்லை, அதோட கம்மியான ப்ரைஸ் தான் இது. எம்ஆர்பி 5000 போட்டிருக்கிறாங்க. இப்போ எல்லாமே கம்பல்சரி எஸ்எஸ்டின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி எஸ்எஸ்டி மாரி ஆகிடுச்சுங்க. ஓகேங்களா, முன்னெல்லாம் எஸ்எஸ்டி அவ்வளோ விலை இவ்வளோ விலைன்னு இருக்கும். இப்போ வந்து கம்பல்சரி எஸ்எஸ்டி. கீழே பார்த்தீங்கன்னா 4 ஹோல்ஸ் இருக்கும் கேபினெட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, வேல்யூ டெக் பேசிஸ்னு இருக்குது, சாலிட் ஸ்டேட் ட்ரைவ்னு இருக்குது. ரொம்ப எப்படி ஹார்ட் டிஸ்க்லாம் செம வெயிட்டாக இருக்கும். இது பெருசாக வெயிட்டே இல்லை. அந்தமாரி ஏதோ ஒரு பென்ட்ரைவ் கையில் வச்சுருக்கிற மாதிரி அந்தமாரி வெயிட்டு தான் இருக்குது எஸ்எஸ்டிலாம். ஏன்னா அது உள்ள வெறும் சிப்பு தானே இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம கேபினெட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, கேபினெட்டில் அசம்பிள் பண்ணிட்டு இந்த 4 ஹோல்ஸு, சைடில் ஒரு 2 ஹோல்ஸு, 4 ஹோல்ஸு, அப்படியே எஸ்எஸ்டி பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹோல்ஸு. அப்புறம் நம்ம பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுவோம், டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணுவோம் எஸ்எஸ்டியில். ஓகேங்களா, மதர் போர்டில் இருந்து ஒரு பவர் கேபிள், டேட்டா கேபிள். ஸோ இதை வந்து இப்படி வச்சுக்க நம்ம கனெக்ட் பண்ண முடியல. அப்படியே இப்படி திருப்பி, ஓகேங்களா, ஃப்ளாட்டாக தான் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி வருது. ஒரு 4 ஹோல்ஸ், 4 ஸ்க்ரூ போடுற மாதிரி வருது. அந்த மாதிரி நம்ம அசம்பிள் பண்ணுறோம். அசம்பிள் பண்ணிட்டு அசம்பிள் பண்ணோடனே நம்மளுக்கு மதர் போர்டில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுமாரி ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை ஜிபி, அதோட நேம், இப்படி எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா கேபினெட்டில் வந்து அசம்பிள் பண்ணிட்டோம். 4 ஹோல்ஸ்லேயே 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியாச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபிள்ஸு இது கனெக்ட் பண்ண முடியும். ரொம்ப டைட்டாலாம் இல்லை, ஈஸியாகவே கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஓகேங்களா, மதர் போர்ட்லேருந்து வர சாட்டா கேபிளும், அதுக்கப்புறம் எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர பவர் கேபிளும், எஸ்எஸ்டிக்கான பவர் கேபிள் ஒன்று, டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு சாட்டா கேபிள் ஒன்று, 2 கேபிளுமே கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, 2 கேபிளுமே இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. டிவிடி டிரைவ் நம்ம கடைசியாக கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஃபேனில் எந்த கேபிளும் படக்கூடாது. கேபிள் படாத மாதிரி தான் நம்ம கேபிள் கரெக்டாக ஒன்று டேகு போடுறதோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி சைடில் இது பண்ணி விடுறதோ அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக பண்ணணும். ஏன்னா ஃபேனில் கேபிள் எந்த கேபிளையுமே படக்கூடாது. பட்டுச்சுன்னா ஃபேன் ரன் ஆகாது. டேகு போடுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா, ஒவ்வொன்றுத்துமே ஒவ்வொரு டேக் போடுறது பெஸ்ட்டு. இப்போ பாருங்களேன், அந்த கேபிள் அப்படியே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, கேபிளை எடுத்துகிட்டு பாருங்க, கேபிள் அங்கே அடிச்சிச்சு. ஸோ வீடியோவில் உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்காது, நான் மியூட் பண்ணிட்டேன். ஸோ இந்தமாரி பண்ணாதீங்க. நான் வந்து அசம்பிள் பண்ணுறதுனால இந்தமாரி வச்சு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சாட்டா போர்ட்ஸில் போய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த எஸ்எஸ்டி வந்து ஷோ ஆகும். இதுக்கு முன்னாடி ஷோ ஆகியிருக்காது, இப்போ வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். அப்படியே டவுனில் வருவோம். பூட் கான்ஃபிகரேஷனில் டவுனில் வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட போர்டில் ஒரு 4 போர்ட் இருக்குது. நம்ம 4 போர்ட்டில் ஒரு போர்ட்டு தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, கீழே ஷோ பண்ணி காமிக்கிறோம் பாருங்க உங்களுக்கு எதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாட்டா கான்ஃபிகரேஷன் இருக்குங்களா, சாட்டா கான்ஃபிகரேஷன் வந்தீங்கன்னா போர்ட்டு 4, நம்மளது வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டு 5, போர்ட்டு 6 இருக்குது. ஓகேங்களா, சாட்டா 6 இருக்குது. சாட்டா 6 காட்டுது பாருங்க, வேல்யூ டெக் அப்படின்னு சொல்லிட்டு 500 GB போட்டுருக்கிறீங்க, 250 GB போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா, எஸ்எஸ்டி கனெக்ட் பண்ணாலும் சேம் மெத்தட் தான், ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணாலும் சேம் மெத்தட் தான், எந்த ஒரு ஸ்டோரேஜ் கனெக்ட் பண்ணாலும் சரி, M.2 கனெக்ட் பண்ணாலும் சேம் மெத்தட் தான். ஓகேங்களா,
D2 டிரைவும் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. D2 டிரைவுமே இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். பட் ஆனால் ட்ரே வந்து வெளியே வரல. அது ஏதோ இப்போ போர்ட்டு ப்ராப்ளம் போல் இருக்குது. நம்ம ஆஃப் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், இப்போ வந்துருச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக. அது என்னென்னா லூஸ் கனெக்ஷன் இருந்தது, வேறு எதுவும் இல்லை. ஸோ ஷட் டவுன் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணிட்டு பவர் கேபிள் SATA கேபிள் மட்டும் எடுத்து போட்டேன். D2 டிரைவ் ட்ரே வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு 2 காமிக்கும் இந்த SATA கான்ஃபிகரேஷனில். ஒன்று வந்து D2 டிரைவ் காமிக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட SSD ஷோ ஆகும். அதே SATA கான்ஃபிகரேஷனில் போயிட்டு முதல்ல இங்கே வருது SATA 4ல் வந்து வேல்யூ டேக். ஏன்னா இதுதான் ப்ரைமரி பூட்டபிளாக நான் பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் SATA 4ல். கடைசியாக பார்த்தீங்கன்னா SATA 6ல் வந்து இந்த DVD டிரைவ் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த சேம் ஃபார்மேட்டு தாங்க நீங்கள் எதை அசம்பிள் பண்ணாலும் சரி. ஸ்டோரேஜ் டிவைஸில் SSD M.2 ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணாலும் இந்த சேம் மெத்தட் தான். நம்மளுக்கு கீழே பாட்டத்தில் வந்து நான் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிப்பேன் ஓகேங்களா. கீழே ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ஸ்லாட்டில். அதனால தான் நான் அங்கே வந்து SSD போட்டேன். DVD டிரைவும் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது OS போடுற ஸ்டெப்ஸ் தான். OS போடுற வீடியோவில் என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, இல்லை இதில் எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.